1978லேயே கன்னிராசியில் சில பேர் இருப்பாங்க. கன்னிராசியில் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருப்பார். ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருப்பார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருப்பாங்க. லக்னம் தான் உங்களுக்கு வந்து கணக்கிட முடியாது. என்ன காரணம்னாக்கா தனிநபர் ஜாதகத்தில் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். ஆனால் அது வந்து கிரகச் சேர்க்கைகள் வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமாக அமைஞ்சிருக்குது. இந்த இதில் 12ல் வந்து சனி பகவான் மறைகிறது, கெட்ட விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்காது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது கவர்மெண்ட் ரீதியாக எல்லா விஷயங்களும் நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சு உடனே பண்ணாதுங்கிறதுக்காக தாமதப்படுத்தும். ஒன்றும் இல்லை, ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க கவர்மெண்ட் ரீதியாக, அப்படியே ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கும். என்னடா இவ்வளோ லேட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி வாங்குவீங்க. ஏன்னா புதனை வந்து குரு பார்க்குறாரு. அதனால் எழுத்து ஒப்பந்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ஒரு வேலையெல்லாம் இருப்பீங்க. ஒரு பயணம் பண்ணுற விஷயத்தில் உள்ள ஆளுங்கள்லாம் நிறையா பேர் வேலையில் இருப்பீங்க. டிரைவரு, இந்த மாதிரி தகவல் தொடர்பு விஷயங்கள் இதிலெல்லாம் நல்லபடியாக வேலையில் இருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பாரு. சில பேர் வந்து ஸ்டேஷனரி பொருட்களெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது சந்திரனோட சேர்ந்துருந்தனால கட்டிட தொழில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் செயல்படும். கன்னி ராசிங்கிறதுனாலேயே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் போய் பண்ணுற விஷயமும் செயல்படும். அதே மாதிரி இப்போ நடக்க போகிற நேரம் எப்படி இருக்க போகுது, நல்ல பொற்காலமாகவே உங்களுக்கும் அமைய போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியை வந்து பார்க்க போகிறாரு. அதுவே ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கணும். இவ்வளோ நாளாக வந்து பணம் வர்ற மாதிரி வந்துக்கிட்டே இருந்துட்டு எல்லாத்தையும் காசையும் காலி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இனிமேல் வர்ற காசை கொஞ்சம் சேர்த்து வைப்பீங்க. குடும்பத்துக்காக ஒரு செலவுகள்லாம் பண்ணுவீங்க. நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுற விஷயங்களை இயக்குவாருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு. அதாவது விரைய செலவு வேஸ்ட்டு செலவாக இருக்காது, நல்ல செலவாக இருக்கும். ஒரு உருப்படியான விஷயங்களெல்லாம் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் இவ்வளோ நாளாக எப்படி பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் நிறைய சம்பாரிச்சிங்க தான், எனக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களாம் கேட்பாங்க. அந்த விஷயம்லாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிற அளவுக்கு உள்ள வேலைகளை பண்ணியிருப்பீங்க. திருமண விஷயங்களோ, வீடு கட்டுற விஷயங்களோ, வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயங்களோ, இதெல்லாம் ரொம்ப நன்மைகளை நடத்தி உங்களை நல்ல உயர்வாக கொண்டு போவார். குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலேயே 1978 ஜனவரி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த ராசி பலனே. குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனாலேயே இவ்வளோ நாள் இந்த பணத்துக்காக பழகுனவங்கன்னு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பணத்துக்காக பழகுனவங்களாக இல்லாமல் உண்மையான நட்போடு பழகிறவங்க மாறுவாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க கூட மாறிடுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த தலக்கணம் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இருக்காது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற குணம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து குரு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருப்பார். அது மாதிரி இருக்கும்போது நல்ல உயர் குணம் இருக்கும். உயர் குணம் இருக்கிறதுனாலேயே நிறைய விஷயங்களை ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு நல்லா இருக்கும் போது ஒன்றும் பயப்பட வேண்டாம். கொடுத்த காசெல்லாம் வருமாப்பா எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும், திரும்பி வந்துடும் எல்லா காசும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாமே நன்மையே நடத்தும். அந்த பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், அங்கீகாரம், அடையாளம், தைரியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்க போது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாகவே அமையும். இது ஒரு பொற்காலமாகவே இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்குங்க.